ஆகஸ்ட் மாதம் பலன்களை பார்க்கலாம். 12 ராசி பலன்களில் முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி பகவான், 11வது பாவத்தில் ராகு, 4வது பாவத்தில் சூரியன், குரு. இந்த 4வது பாவத்தில் சூரியன், குரு இருக்கிறது உங்களுக்கு பேர், புகழ், பணம், வசதி, பழைய கேஸுகள், பூமி சம்பந்தமான கேஸுகளில் வெற்றி கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். 7 நாட்டு சனி இருந்தாலும் உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும். 4ஆம் பாவத்தில் சூரியன் வரும்போது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லுவேன். பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. 5ஆம் பாவத்தில் கேது, மனதில் உங்கள் வாரிசு பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை இருக்கும். என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க, இவங்க லைஃப்பில் செட் ஆவாங்களா, செட் ஆக மாட்டாங்களா. அதே நேரத்தில் மனதில் இந்த சிந்தனை வரும் பொழுது 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற கேது, 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பார். கேது 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது சனி 12ல் இருக்கு இல்லையா, தூக்கத்தை கெடுக்கும். சுக்கிர பகவான் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, நீச்சம் அடைகிறார் 6ஆம் பாவத்தில். பெண்களுடன் உஷாராக பழக்க வேண்டும். ஏதாவது சிக்கலில் போய் காதல் அது இதுன்னு போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். வாழ்க்கையில் சந்தோஷம் குறைஞ்சி விடும். இதான் உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் எங்கேயாவது போய் மாட்டிக்கிறீங்க, அல்பாசையை மனசில் வந்து அப்போ மாட்டின்னு பிரச்சனை தான். நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீங்க, வியாபாரம் போன வருஷத்துலேருந்து போன மாதத்துலேருந்து இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பேர், புகழ், பணம், வசதி எல்லாமே வந்து சேரும். ஆனால் 12ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த தொழில் செய்தாலும் அதில் பேப்பர், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, அரசியலில் ரொம்ப விசேஷம் கிடையாது. ஆனால் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டால் நமக்கு மன சந்தோஷம் இருக்கும். வீணாக அலைச்சல் போனீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும், வயிற்று சம்பந்தமான நோய்கள் வரும். சில பேருக்கு சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் நீச்சம் இருக்கு இல்லையா, அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, சினிமா நாடகத்தில் நடிக்கிறீங்க, பெயிண்டராக, ஓவியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது இந்த மாதத்துலேருந்து நீங்கள் செய்கிற தொழிலில் பணம் வந்து சேரும். இவ்வளோ நாளாக அலைச்சலாக இருந்தது இல்லையா, இப்போ கொஞ்சம் பணம் வந்து சேரும். உங்களை பாராட்டுவாங்க, ஐயா நல்லா வேலை பண்ணுறாரு, நல்லா பெயிண்ட் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறாரு, அந்த மாதிரி உங்களை பாராட்டுவாங்க. அதனால் உங்களுக்கு பணம் வந்து சேரும். வேலைக்கு செல்கிற மேஷராசி ஆண், பெண் 2 பேருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸில் சில வேலை செய்யும் பணியாளர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி பாஸ் கிட்ட கொஞ்சம் விரோதமாக பேசுவார்கள். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆஃபீஸு. வீட்டில் இருக்கிற அப்பா, அம்மா, வயதானவர் எல்லோருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏனென்றால் 4ஆம் பாவத்தில் இருக்கிற குரு 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்குறது, அதனால் நல்லாவே இருக்கும். ஆனாலும் யாத்திரைக்கு செல்வது, மழை நேரத்தில் படிக்கட்டிலேருந்து இறங்குறது, நதிக்கிட்ட போகும்போதெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா பரிகாரம் பண்ணலாம். பரிகாரம். முதல் பரிகாரமாக நீங்கள் தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். தினம்னா மண்டே டு சாட்டர்டே, திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தண்ணீரை விட வேண்டும். சனிக்கிழமை சாயந்தரம் அந்த அரச மரத்து கீழே ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். இது முடியலைங்க, அரச மரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஆஞ்சநேயர் கோயில் பண்ணி, ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றிட்டு ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி கொண்டு வந்தால்
இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.